அரிசி தம்போட நிலைமை இப்படி கேவலப்படுத்தலாமா? ஃபர்ஸ்டே எடுத்து மசாலா கொட்டி விட்டு கலவை கரெக்டு தானா? ரொம்ப காரம் ஏறுது ஒரு மாதிரியா. தேவையான அளவு நெய் பிடிச்சிக்கிறங்க. கறியை போட்டு பெரட்டி எடுத்துட்டு அப்புறம் மட்டும் நம்ம கேட்ட போடலாம். கொடூரமா இறங்கி பூண்டை கீழே போட்டுருவியா? நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் டோட்டலாக கிளம்புறாங்க, எவனுமே இருக்க மாட்டான். இன்னைக்கு கூட விருந்தோட எல்லாத்தையும் அடிச்சு விரட்டணும். ஆமாம், தீபாவளிக்கு கிளம்புறவங்க வந்து ரொம்ப களை இறங்குவோம். தீபாவளிக்கு தலைப்பாக்கட்டு மாதிரி தோல் கட்டா தூள் பட்ட பயிர்களா லோக்குன்னு இருத்து. அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம சமைக்கிற சாப்பாடு உண்மையிலே நல்ல டேஸ்டா இருக்குன்னா நம்மளை தேடி நாய் வரும். வந்துருச்சு சொன்ன உடனே வந்துருச்சு. இது ஆல்ரெடி வீட்டுக்குள்ள கிடக்குற நாய். நீ மேற்கொண்டு நாய் வந்தாத்தான் இந்த சாப்பாடு நம்மளுக்கு டேஸ்டா இருக்கும்போது அர்த்தம். ஓகே, நாய் வரல, இந்த ஒரு நாய் சாப்பிடாது. தண்ணி எடுத்துருவோம். மல்லி மசாலா மலை சாரல் மாதிரி தீ விடுங்க. நம்மளை தேடி நாய் வந்துருச்சு. அப்ப நம்ம அருமையா செய்ய போறோம். அந்த நாய் வந்துட்டியா? நீ மேட்டர் பண்ண வந்த மாதிரி ஆமாசங்களை தவிர்க்கும். 2.5 கிலோ அரிசி, 5 லிட்டர் தண்ணி, சுமார் 10 மதிப்பா ஊத்துறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரை லெமன். இதை வந்து அடித்து சாப்பிட்டோம்னா அப்படித்தான் இருக்கு. மந்திக்கு வைக்கும்போது கடிச்சு சாப்பிடணும். வளர்ப்பை கொடுப்போம். பார்த்தோன்னா கறி ஒரு அரை வேக்காடு மேலே போயிடுச்சு. நம்ம கறி எடுத்துட்டு கிண்டிக்கிட்டு விஜய் போட்டேன். கறி ரெடி ஆயிடுச்சு. அடி பிடிக்கிறோம். உடனே கட்டியாகணுமா?